தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாகவே கோடை வெயில் மக்களை வாட்டி எடுத்து வருகிறது. வெளியே சென்றாலே வியர்வையில் நனைந்துதான் வீட்டுக்கு வரவேண்டிய சூழல் உள்ளது. வெயிலின் தாக்கம் அடுத்தடுத்த நாட்களில் அதிகரிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 40.2 செல்சியஸும் சேலத்தில் 39.8 செல்சியஸும் வெப்பம் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்சமாக நாமக்கல்லில் 19.5 செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தென் தமிழகம் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று முதல் 20ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் படிப்படியாக 2 முதல் 3 வரை செல்சியஸ் உயரக்கூடும் எனவும் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 வரை செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது.